என்ன பார்க்க போகிறோம்னா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக செய்ய போகிறேன். மைதாவில் செய்யாமல் ரவையில். ரவை ஒரு கப்பு, எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் சர்க்கரையை வந்து நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர், பால், வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் பட்டர். இப்போ நம்ம பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள்கிட்ட எது இருக்கோ. அடுத்து இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. Welcome to Indica Channel. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சேர்த்துக்கோங்க. சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும். ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ரவை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் ஊற்றி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் அதுவும் 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கேக்கை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்து மைதா மாவை தடவிக்கோங்க சுற்றி. இப்போ வச்சாச்சு உள்ள. இது வந்து 35 நிமிஷம் இல்லைன்னா 40 நிமிஷம், அது வரைக்கும் திறந்து பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டு பாருங்கள். கரண்டியில் எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ வெளியில் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் இது வந்து கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, நம்மளுடைய கேக்கை இப்போ பார்த்துடலாம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. கட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய கேக் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.